ஸ்கூல்ல தோப்பு கரணம் போட்டு ஃபெயிண்ட் ஆகி விழுந்து உயிர் பிரிஞ்சதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எதனால வருது? தோப்பு கரணம் போட்டா உயிருக்கு ஆபத்தான நிலை போகுமா? 100 தோப்பு கரணம் நம்ம கோயில்ல எல்லாம் போட்டிருப்போம். நமக்கெல்லாம் ஏன் வரல? அந்த பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா ஏன் வரணும்? இது மாதிரி எல்லாருக்கும் வருமா? என்ன ரிஸ்க்? அந்த ஸ்பெசிபிக் சைல்டுக்கு 100 தோப்பு கரணம் டீச்சர்ஸ் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 100 தோப்பு கரணம் அப்படின்றது அந்த குழந்தையால தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இதனால என்ன ஆயிருக்கும்? ரேப்டோமயோலைசிஸ் வந்திருக்கும். ரேப்டோமயோலைசிஸ், மயோனா மசில், லைசிஸ்னா அழிஞ்சு போறது. ஸோ ரேப்டோமயோலைசிஸ்ன்றது நம்ம மசில் அழிஞ்சு போய் அதில் உள்ள கழிவுகள் செல்கள்லாம் போய் கிட்னியை தாக்கி பாதிச்சு கிட்னி ஃபெயிலியர் போய் தான் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வரும் இந்த மாதிரி? ஒழுங்கா பயிற்சி எடுக்காம, இப்போ நான் மேரத்தான் ஓடுறேன் அப்படின்னு சில பேர் கிளம்பிடுவாங்க. மேரத்தான்றது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். கரெக்டான பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மேரத்தான் ஓட முடியும். எந்த ஒரு எக்ஸசைஸும் பயிற்சி இல்லாம பண்ணா இந்த மாதிரி விளைவுகள் நிறைய வரும். ஆர் டீஹைட்ரேஷன் வந்திருக்கலாம், தண்ணி சத்து கம்மியா இருந்து அதனால கிட்னி ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு மோசமாயிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒழுங்கான பயிற்சி இல்லாம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா. இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஜாகிங் போறேன்னா ஃபர்ஸ்ட் வாக் பண்ணுங்க, ஒரு வாரம் வாக் பண்ணுங்க. அப்புறம் ஸ்லோவா ஜாகிங் பண்ணுங்க. உங்களால முடியலன்னா ஸ்டாப் பண்ணிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அது மாதிரி கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க, அவேர்னஸோட இருங்க. தேங்க்யூ.